ஓகே. நாங்க இப்ப பிடிசில வந்து பிடிசி யூஎஸ்டில இந்த இண்டிகேட்டர பயன்படுத்தி ரேடிங் எப்படி செய்றேன்னு பார்க்க போறோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது வந்து டே ரேட் சார்ட்ல இருக்கு வந்து. இதில நான் எடுத்த என்ட்ரீஸ் வந்து உங்களுக்கு இருக்குது வந்து. இப்ப நான் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வந்து பிடிசில வந்து என்ட்ரி எடுக்கிறத பத்தி காட்டப் போறேன். எப்படி என்ட்ரி எடுக்கிறேன்னு சொல்லி. ஸ்ட்ராட்டஜி நம்பர் 1 யூஸ் பண்ணி நீங்க எப்படி என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுத்தா எவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். எந்த மாரி ப்ராஃபிட் மேக் பண்ண இயலும்ன்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் வந்து. நான் எடுத்த என்ட்ரீஸை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே. இப்போ பாருங்கள். இதில் வந்து உதாரணமாக எங்கெங்கே என்ட்ரி எடுக்கணும், எந்தெந்த கோடு என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லி இப்போ நான் சொல்லியிருந்தேன். ரெட் கலர் கோடு கீழே விழுந்தா மார்க்கெட் வந்து ஓவர் சோல்ட் ஆகிட்டுது, மார்க்கெட் மேலே போப்பதுன்னு அர்த்தம். எப்போவுமே வந்து மார்க்கெட் மேலே போப்பதுன்னு சொன்னால் இப்போ பாருங்கள். உதாரணமாக இந்த இடத்துல ரெட் கலர் கோடு விழுந்துட்டு இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல அது இந்த இடத்துல ஒரு ஹை ஒன்று வச்சு மார்க்கெட் திரும்ப ஒரு லோ ஒன்று வச்சு இந்த ஹையை பிரேக் பண்ணுது. இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது நாங்கள் ஒரு என்ட்ரி எடுக்க இயலும். சரியா? என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் வந்து மேக் பண்ண இயலும். அதுதான் எங்களோட ஸ்ட்ராட்டஜி. இதுக்கேற்ற மாதிரி என்ட்ரி எடுத்தால் ப்ராஃபிட் மேக் பண்ண இயலும். அதே இது இப்போ இந்த ரெட் கலர் கோடுன்றது என்ன ரீசன்னு சொன்னால், பெரிய அளவு மார்க்கெட் வந்து லாங் டேர்முக்கு வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். இப்போ இந்த இடத்துல ரெட் கலர் கோடு விழுந்துட்டுன்னு சொன்னால் இந்த ரெட் கலர் கோடு மேலே போட வேணும். இப்போ கீழே போட்டதுன்னு சொன்னால் மேலே ஒரு கோடு போட வேணும் தானே. அப்போ நாங்கள் வந்து வெயிட் பண்ணணும் வந்து. இந்த ரெட் கலர் கோடு வந்து இதை வந்து இந்த இடத்துல போட்டிருக்குது. இருந்தும் மார்க்கெட் வந்து இந்த ரெட் கலர் கோடு போட்டு மேலே போய் வந்து ஈவன் இந்த ரெட் கலர் கோடு திரும்ப பிரேக் பண்ணி தான் நாங்கள் செல் என்ட்ரி எடுக்க இயலும். அப்போ நாங்கள் மார்க்கெட்டில் வந்து சரியான அனலைஸ் இருந்தால் மட்டும் தான் ட்ரேட் வந்து பண்ண இயலும். ஓகே. இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு காட்டுறேன் வந்து என்ட்ரிஸ் வந்து எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி விடிசியில் வந்து. ஓகே. நான் இப்போ விடிசியில் உங்களுக்கு ப்ரீவியஸாக நடந்ததை என்ட்ரிஸை வந்து எப்படி எடுக்கலாம்னு சொல்லி 30 மினிட்ஸில் காட்டுறேன் வந்து. ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிலேயும் வந்து இந்த என்ட்ரி வந்து எப்படி எடுக்கலாம். எங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுத்துகிட்டு நாங்கள் லீவ் ஆகி போயிட்டே இருக்கலாம் வந்து ப்ராஃபிட்டை மேக் பண்ணிவிட்டு. இதில் வந்து ஸ்ட்ராட்டஜியை பாருங்கள் வந்து. இப்போ எல்லா இடத்துலையும் வந்து ரேட் எடுக்க இயலுமான்னு கேட்டால் எடுக்க இயலும். அதாவது மார்ஜின் லெவல் ஒன்று இருக்குது, ப்ராஃபிட் லெவல் ஒன்று இருக்குதுன்னு. இப்போ அதுக்கேற்ற மாதிரி 1:3யோ 2வோ இல்லை நாங்கள் பெரிய லெவல் ப்ராஃபிட் மேக் பண்ணுறது, பெரிய லெவல் 2 ஃபைன் பண்ணுறதெல்லாம் எங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்போ பாருங்கள். இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹை வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து இந்த இடத்துல ரெட் கலர் கோடு விழுந்திருக்குது. ஹை வந்து எங்கே விழுந்திருக்குன்னு சில பேர் கேட்குறீங்க. இப்போ பாருங்கள். இந்த ரெட் கலர் கோடு, இந்த ரெட் கலர் கோடு இங்கே வந்து ஹையில் வந்து போட்டு இருக்குது தெரியும். ஓகே. இதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகே காட்டுறேன். இந்த ரெட் கலர் கோடு தான் விழுந்திருக்கு, ஹையில் வந்து விழுந்திருக்கு. இப்போ நாங்கள் ஹையை வந்து வெயிட் பண்ணி பார்க்குறோம். இந்த ரெட் கலர் கோடு இங்கே விழுந்திருக்கும். ஓகே. இங்கே விழுந்து ஹையில் வந்து விழுந்து ஓகே. ரெட் கலர் கோடு எப்படி கன்ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து எப்படி நாங்கள் என்ட்ரி எடுக்க போகிறோம்னு சொல்லி இந்த ரெட் கலர் கோடு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொன்னால் மார்க்கெட் எப்போவுமே வந்து ஒரே மாதிரி ஏறிட்டு போயிட்டு இருக்காதுன்னு. மார்க்கெட் வந்து ஒரு இந்த மாதிரி தான் இறங்குறப்போ எல்லோரும் வந்து சொல்லியிருப்பாங்க. எல்லாருக்குமே தெரியும் வந்து மார்க்கெட் வந்து இந்த மாதிரி தான் அப்படியே இறங்கிட்டு போகுமென்னு. இது வந்து ஒரு இது. ஆனால் மார்க்கெட் இந்த மாதிரியே போகும்ன்றதும் இல்லை, சாத்தியம் இல்லை. அதுக்கு ஒரு டேர்ம்ஸ் இருக்குது வந்து. அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் இது இண்டிகேட்டர்ன்றதால நான் இண்டிகேட்டர் மட்டும் அப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்கிறேன். இது மார்க்கெட் வந்து ரன் ஆகிறது. ஓகே. இந்த ஹையை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து ஹை ஒன்று வச்சுட்டு ஹை ஒன்று வச்ச உடனே மார்க்கெட் என்ன செய்யணும்னு சொன்னால் ஈவன் இன்னொரு லோ ஒன்று வைக்கணும். என்ன லோ தான் வச்சுட்டு இது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இங்கே நீங்கள் கேட்கலாம், இந்த இடத்த வந்து ஹை வச்சுட்டு தானே மார்க்கெட் வந்து சொல்லி இப்போ ஸ்விங் லோ இதுக்குள்ளே நடந்துருக்குது தானேன்னு சொல்லி பெருசாக மார்க்கெட் வந்து எங்களுக்கு ஒரு என்ட்ரி இதுக்கு கன்ஃபர்மேஷன் தரல. நாங்கள் எடுக்கலாம். இதை வந்து இந்த இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறேன்னு சொன்னால் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணி நாங்கள் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து அதே இந்த லைன்ஸ் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த இடத்த ஒரு ஹையை க்ரியேட் பண்ணி இந்த இடத்துல ஒரு லோவை க்ரியேட் பண்ணி பிரேக் பண்ணக்குள்ளே நாங்கள் இங்கேருந்து ஹோல்ட் பண்ணி இங்கே வரைக்கும் இந்த ப்ளூ கலர் கோடு இங்கே போடணும். இங்கே போட்டால் என்னென்னு சொன்னால் மார்க்கெட் முடிஞ்சுது. அதாவது மார்க்கெட் வந்து மேலே போகுதுன்னு சொல்லி அப்போ 30 மினிட்ஸில் இங்கே போட்ட உடனே நாங்கள் வெளியில் வந்துடணும். 15 மினிட்ஸுக்கு வந்து அதாவது செல் முடிய போகுதுன்னு சொன்னால் 30 மினிட்ஸுக்கு நீலக்கோடு இங்கே விழும். ஓகே. இப்போ நாங்கள் இங்கே லோவை வந்து மார்க் பண்ணிட்டோம். ரீசெண்டான ஹை லோ இது போட்டிருக்கு. அதுக்கு பிறகு வந்து என்ன செஞ்சிருக்குன்னா லோவை பிரேக் பண்ணியிருக்கு. லோவை பிரேக் பண்ணின உடனே நாங்கள் என்ன செய்ய போகிறோம், என்ட்ரி எடுக்க போகிறோம். என்ட்ரி வந்து எப்படி எடுக்கிறோம்,
என்று சொன்னா, இப்ப ஷார்ட் என்ட்ரி எடுக்க போறோம். கன்ஃபர்மேஷன் அதாவது பிரேக் பண்ணின கேண்டிலுக்கு கீழ வந்து மற்ற கேண்டில் வந்து பிரேக் பண்ணியிருக்கணும். பிரேக் பண்ணின உடனே நாங்க என்ட்ரி எடுக்கிறோம். என்ட்ரிய பாருங்க. இவ்வளோக்கு மார்க்கெட் கீழ வந்திருக்கு. ஸோ பொறுமையா வந்து ட்ரேட் எடுத்தா இந்த இண்டிகேட்டர்ல ப்ராஃபிட் மேக் பண்ணிடலாம். இதைத்தான் நான் சொல்றேன். இதை ப்ரீவியஸா வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன் வந்து. இல்ல இன்னும் ஒரு என்ட்ரி என்று சொன்னாலும் நான் அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு காட்டுறேன் வந்து. அ இந்த இண்டிகேட்டர வந்து பை பண்றவங்க, பேசிக் தெரிஞ்சவங்க, எஸ்எம்சி ரீடிங் பண்றவங்க வேறு வேறு ஸ்ட்ராட்டஜியோட சேர்த்து யூஸ் பண்ணி பெனிஃபிட்ட எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா.